செய்தியாளர்களுக்கு அளிக்கும் பேட்டியில் வரைகலை மூலமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில தேர்தல், ஹரியானா தேர்தல் மற்றும் 2024 மக்களவை தேர்தல் ஆகியவற்றில் என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றன என்பது குறித்த 10 முக்கிய அந்த கருத்துக்களை இப்போது குற்றச்சாட்டுகளை இப்போது பார்க்கலாம். முதல் கருத்து, புல்வாமா தாக்குதல் மற்றும் சிந்தூர் நடவடிக்கை போன்ற காரணங்களினால் அதற்கு பின்னர் நடைபெற்ற மாநிலங்களின் தேர்தல் உள்ளிட்டவற்றில் கருத்து கணிப்புகளின் முடிவு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் தேர்தல் முடிவு வேறு மாதிரியாக இருந்ததற்கு காரணம் வாக்காளர் பட்டியலில் நிகழ்த்தப்பட்ட முறைகேடுதான் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இரண்டாவதாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த மாநில தேர்தலிலும் இல்லை. அதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தின் உடந்தையோடு அங்கு வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றது என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார். மூன்றாவதாக, ராகுல் காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு ஆகியவை